இருக்கீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. என்ன லேப்ல யாருமே இல்ல? யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? மிஸ்ஸஸ் ரோகிணி பரத்வாஜ்? ஆமா, நான் தான் இந்த லேப் மேனேஜர். வணக்கம் சார். என்னாச்சு? ஏன் திடீர்னு உங்களுக்கு வேர்க்குது? உங்களுக்கு ஒண்ணும் இல்லல? அது ஒண்ணும் இல்ல மேடம், அது பிரச்சனை ஒண்ணும் இல்ல. அது வந்து எனக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் போய் அந்த ரிப்போர்ட்டை கொண்டு வரேன். சரி. எனக்கு ஏதோ இங்க சரியில்லாத மாதிரி இருக்கு. இங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ரிப்போர்ட்ஸ் எங்க சார்? ரிப்போர்ட்ஸ் மெயின் டேட்டா ரூம்ல வச்சிருக்கோம். அது வந்து சேஃப்டிக்காக எப்பவும் அங்கதான் வைப்போம். அதனால இப்போ நீங்க என் கூட வரணும். ஆனா ரிப்போர்ட்ஸ் ரெடியா இருக்குன்னு தானே நீங்க என்கிட்ட சொன்னீங்க. அப்புறம் எதுக்காக நான் டேட்டா ரூமுக்கு வரணும்? அது வந்து உங்களோட ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சுங்க மேடம். ஆனா இது வீக்கெண்ட் இல்லீங்களா, ஸ்டாஃப்ஸ் எல்லாம் லீவ்ல இருக்காங்க. அதனால ஃபைல்ஸும் ரிப்போர்ட்ஸும் டேட்டா ரூம்ல தான் இருக்கும் மேடம். அங்க வந்தா தான் உங்களுக்கு ரிப்போர்ட் சீக்கிரமா கிடைக்கும். அதனாலதான் உங்களை அங்கேயே வர சொன்ன மேடம். போலாமா? சரி போலாம். சரி வாங்க. ஒரு நிமிஷம் இங்கே இருங்க மேடம், நான் போய் செக் பண்ணிட்டு வரேன். சரி. மெயின் ஸ்விட்சை யாரோ ஆஃப் பண்ணிட்டாங்க போல இருக்கு. என்னது? கதவை சாத்துறீங்க? கதவு திறங்க, கதவு திறங்க. ஏன் கதவை மூடுனீங்க? யாராவது இருக்கீங்களா? என்ன நடக்குதுங்க? யாராவது இருக்கீங்களா? நீங்க சொன்னபடியே எல்லாத்தையும் பண்ணிட்டேன். இப்ப நான் போலாமா? ரோகிணி, 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 ரோகிணி. சித்தார்த். பாட்டிமா, உனக்கு ஏதாவது வேணுமாப்பா? பாட்டி, ரோகிணியை தான் நான் தேடிட்டு இருக்கேன். எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு அவளை எங்கேயும் காணோம். உங்களுக்கு தான் தெரியும்ல, அவளுக்கு உடம்பு சரியில்லை. இருந்தாலும் ஓய்வு எடுக்காம எல்லா வேலையும் செஞ்சா எப்படி? சித்தார்த், இதுல ரோகிணியோட தப்பு எதுவும் இல்ல. ஒரு முக்கியமான விஷயமா நான் தான் அவளை வெளியில போ சொன்னேன். பாட்டி, என்கிட்ட சொல்லியிருந்தா அந்த வேலையை நானே செஞ்சிருப்பேன்ல. ரோகிணிக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்களுக்கும் தெரியும்ல. ரோகிணி என்கிட்ட எதையோ மறைக்கிறா.
நீங்களும் தான். நான் சொல்றது சரிதானே? பாட்டி, நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட எந்த விஷயத்த மறைக்கிறீங்க? ப்ளீஸ் சொல்லுங்க பாட்டி, இங்க என்னதான் நடக்குது? திரும்ப திரும்ப சொல்லாம கொள்ளாம ரோகிணி அப்படி எங்க தான் போறா? பதில் சொல்லுங்க பாட்டி, ரோகிணியை எங்க அனுப்பியிருக்கீங்க? எல்லாத்தையும் நான் சொல்றேன். சரியான நேரம் வரும்போது நானே சொல்றேன். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நீ கேக்குற எந்த கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது சித்தார்த். அப்படின்னா நான் யோசிச்சது எல்லாமே சரிதானா? நீங்க எல்லாரும் சேர்ந்து உண்மையிலேயே என்கிட்ட எதையோ மறைக்கிறீங்கல்ல? என்கிட்ட என்ன மறைக்கிறீங்க பாட்டி? ப்ளீஸ் சொல்லுங்க. சித்தார்த் கண்ணா, நான் ரோகிணி கிட்ட சத்தியம் பண்ணிருக்கேன். செஞ்சு கொடுத்த சத்தியத்தை என்னால மீற முடியாது. பாட்டி, ஆனா ரோகிணிக்கு ஏதாவது... சித்தார்த், ரோகிணி ரொம்ப பொறுப்பான பொண்ணு, புரிஞ்சுக்க. அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. பாட்டி, ரோகிணி புத்திசாலி பொறுப்பான பொண்ணுங்கிற விஷயம் எனக்கு நல்லா தெரியும். ஆனா எப்பவும் எனக்கும் கவலை இருக்கும்ல. ஒருவேளை அவ ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டானா அப்புறம் நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? அஞ்சலி, கண்ணாடி உடைஞ்சா அவசர குணம்னு சொல்லுவாங்களே, ஏதாவது பெரிய ஆபத்து வரப்போகுதா என்ன? ஒருவேளை ரோகிணி ஏதாவது ஆபத்துல மாட்டிட்டு இருக்காளோ? அம்மா தாயே, தயவு செஞ்சு ரோகிணிக்கு உதவி செய்யுங்க. கதவு திறங்க, தயவு செஞ்சு கதவு திறங்க. ரோகிணி, நீ எங்க இருக்க? Your trying to number is not reachable. Please try again later. எத்தனை தடவை ரோகிணிக்கு போன் பண்றது? ஆனா அவ போனை எடுக்க மாட்டேங்கிறாளே. அவ வெளியே போய் 2 மணி நேரம் ஆகுது. இந்நேரத்துக்கு அவ ரிப்போர்ட் வாங்கிட்டு திரும்பி வந்திருக்கணும்ல. அந்த ரிப்போர்ட்ஸ் இன்னும் ரெடியா இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அதனாலதான் ரோகிணி வர டைம் ஆகுது. Your trying to number is not reachable. ரோகிணியோட நம்பர் இன்னும் கூட நாட் ரீச்சபிள் தான் இருக்கு. பாட்டி, ரோகிணி எங்க போயிருக்கானே தெரியல. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இப்ப எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு பாட்டி. ரோகிணி ஏதோ பிரச்சனையில் இருக்கான்னு தான் தோணுது. பாட்டி, ஏற்கனவே ரோகிணி நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கா. இதுக்கு மேல அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இங்க பா சித்தார்த், அபசகனமா பேசாத. திரும்பவும் அவளை கால் பண்ணி பாக்குறேன். ரோகிணி இங்க இருந்து கிளம்பி போய் ரொம்ப நேரம் ஆகுதே. அவளை பத்தி நினைக்கும் போது எனக்கும் கவலையா இருக்கு. எப்படியாவது சித்தார்த்துக்கும் என் அக்காக்கும் கால் பண்ணி சொல்லணும்.
இங்க இருந்து தப்பிக்க நான் தான் ஏதாவது செய்யணும். சீக்கிரமா நான் இந்த இடத்தை விட்டு வெளியே போயாகணும். என்ன ஆச்சு? ரோகிணி ஏன் இன்னும் கால் பண்ணாம இருக்கா? அவ அவ அந்த லேபுக்கு போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. वसंत में